டெல்லியில் 4 நாட்களாக சர்வதேச ஏஐ சம்மிட் நடந்தது. உலக நாட்டிலேருந்து பல நிறுவனங்களுடைய சிஇஓ, பல வெளிநாட்டு தலைவர்கள், பல நாடுகளுடைய பிரதமர், அதிபர் இவங்கெல்லாம் கூட கலந்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் ரொம்ப பெருமையாக ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தால் கூட அந்த ஈவெண்ட்டை பற்றி அந்த இருக்கக்கூடிய விருந்தினர்கள் சிலாகிச்சு ஆஹா ஓஹோன்னு பேசினா கூட, ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய இளைஞர் காங்கிரஸ் அமைப்பினர் அதே ஏஐ சம்மிட்டில் போய் அரை நிர்வாணமாக நின்று ஒரு பிளக்கார்டை எடுத்து காட்டியிருக்காங்க. அவர் பிஎம் காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு ஒரு பதாகையை ஏந்தி போராட்டம் பண்ணியிருக்காங்க. பிறகு போலீஸார் அவங்கள எல்லாம் விரட்டியிருக்காங்க. அங்கே கலந்து கொண்ட பொதுமக்களே கூட அவங்கள விரட்டியிருக்காங்கங்கிற ஒரு செய்தி பார்க்குறோம். இப்பொழுது பல இடங்களிலிருந்தும் காங்கிரஸுடைய இந்த செயலுக்கு கண்டனங்களும், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ராகுலை ஒரு சில ஊடகங்கள் ரொம்ப கழுவி ஊத்துறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியில் சம்பந்தப்பட்ட 3 அம்சங்களை பற்றி நான் கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்த அமெரிக்காவுடன் இப்போது தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை எதிர்ப்பதாக சொல்லி காங்கிரஸ் நடத்தியிருக்கிறது. அதனால் அது என்னன்னு முதல்ல நம்ம சொல்லணும். 2வது, ஏஐ பற்றி சொல்லணும். ஏஐ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதை பற்றி சொல்லியாகணும். 3வது, காங்கிரஸ் கட்சியுடைய இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல்பாடு. இவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியும் போய் எடுக்கக்கூடிய முதல் நிலைப்பாடு என்னன்னா, அமெரிக்காவிடம் அடகு போய்விட்டது. அமெரிக்க அரசாங்கம் சொல்லி இருக்கிறது, நான் இந்த மாதிரி இவங்க இனிமேல் வெனிசுலாத்தான் என்ன வாங்குவாங்க, ரஷ்யாட்ட என்ன வாங்க மாட்டாங்கன்ட்டு அமெரிக்கா தரப்பு சொன்னாலும் கூட நம்முடைய அரசாங்கம் அப்படி ஒன்றும் கமிட்மெண்ட் கொடுக்கலையே. இது என்ன நம்ம கவனிக்கக்கூடிய முக்கியமான நடைமுறைக்கே வரல, முழுவதும் சைன் பண்ணல, எதுவும் நடக்கல. இதுல என்ன ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, வெனிசுலால இருக்கக்கூடிய ஆயில் அதை ரீஃபைனரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம நாட்டுல இந்தியன் ரீஃபைனரிஸ் தான் இருக்கு. இன்னும் ஏற்கனவே நம்ம வெனிசுலால இருந்து வாங்கி இருக்கோம். ரிலையன்ஸா இருக்கலாம், மற்ற நம்ம நாட்டினுடைய ஓஎன்ஜிசி மற்ற நிறைய ரீஃபைனரிஸ் இருக்கிறது. ஏன்னா ரஷ்யாவுடைய க்ரூடை போலவே அந்த சல்ஃபர் கண்டென்ட் கிட்டத்தட்ட அதே போல அந்த அமைப்புடைய க்ரூட் ஆயில ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, காஸ்ட் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டி இந்தியன் ரீஃபைனரிஸ் மட்டும்தான் இருக்கிறது. அதனால அமெரிக்கா வெனிசுலாவை முழுமையாக கைப்பற்றினால் கூட அந்த ஆயில் முழுக்க ரீஃபைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு தான் இருக்கு. ஒரு கால் அங்க வெனிசுலா ஆயில் முழுக்க ரீஃபைன் பண்ணக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்தது என்று சொன்னால், உலகத்துல மிகப்பெரிய ஆயில் ரீஃபைனிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆளாக நம்முடைய நாடு மாற முடியும். டோட்டல் ஆயில் கண்ட்ரோல் நமக்கு ஒரு வாய்ப்பு கூட வரும். அப்படிப்பட்ட ஒரு கேம் சேஞ்சரா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எவால்வ் பண்ணி மெல்ல மெல்ல போக முடியும். அதனால இந்த ஒரு பாயிண்ட் காங்கிரஸ் இதை மறைக்கிறாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மறைக்கிறாங்க. ஏதோ அமெரிக்காட்ட அடிமாட்டு ரேட்டு சொன்னதுக்கெல்லாம் ஏற்றுக்கொண்ட மாதிரி, எல்லா விவசாயமும் பழிபோட மாதிரி, விவசாய பொருட்களை இன்சுலேட் பண்ணி தான் அவங்க பேசியிருக்காங்க. அதனால பெரிய ஒரு லிஸ்டே படிச்சிருக்காங்க. இந்த இதெல்லாம் அந்த ட்ரேட் டீல்ல இல்லாதது அப்படிங்கிறது பெரிய லிஸ்ட்டை பியூஷ் கோயல் அன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஆமா, அதனால நிச்சயமாக வெனிசுலாவோடு அந்த ஆயில் ரீஃபைனரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமே. ஆனால் வருங்காலம் அதன் மூலம் ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் பூம் வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது நிச்சயமா செய்ய போறாங்க, படிப்படியாக செய்வாங்க. இதை பொறுத்து நான் சொல்ல நினைக்கிறது. 2வது, ஏஐ. நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல இந்த மனிதர் கூடத்தினுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்று போக்கே மாறினது. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனது எப்படின்னா, முதல் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சி. அந்த தொழில் புரட்சியை முழுக்க கையில் எடுத்து ஆதாயம் பார்த்தது யாரும் சொன்னா ஐரோப்பிய நாடுகள். அப்ப நம்ம ஒன்றும் இல்லை, அடிமை நாடா இருந்தோம், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சாப்ட்வேர்ல மூலமா வரக்கூடிய அடுத்த புரட்சி வந்தது, கம்ப்யூட்டர்ல அதுலயே அமெரிக்கா தான் ஆதாயம் பார்த்தது. அதன் பிறகு இன்டர்நெட், இமெயில் தான் வந்த பிறகுதான் அடுத்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்தது. அதாவது பெரிய டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் சொல்றோம். இந்த ஒவ்வொரு முன்னெடுப்புலையும் பார்த்தோம். அதே போல சிப்பு தயார் பண்ணக்கூடியது, அந்த சிப்பு அதுல இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கொரியாவா இருக்கலாம், ஜப்பானா இருக்கலாம், சவுத் ஈஸ்ட் சைனா, சவுத் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இவங்க தான் டாமினேட் பண்றாங்க. அப்ப இப்படி வரக்கூடிய எந்த டெக்னாலஜியும் நம்ம இன்னும் பின்னாலதான் இருக்கும், ஃபார் பிஹைண்ட். இன்றைக்குதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பேஸ்ல நம்ம கொஞ்சம் அடி எடுத்து ஒரு 4வது இடத்துக்கு வந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது புத்தம் புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் ஏஐ, செயற்கை நுண்ணறிவு என்பது. நீங்க பாத்தீங்கன்னா கூகுள் சர்ச் நீங்க போறீங்க, கூகுள் சர்ச்ல நீங்க ஆர்த்தோபீடிக் சென்னைன்னு போட்டீங்கன்னா என்ன ஆகும், அது ரெண்டையுமே
கொடுக்கும் ரிசல்ட். ஆர்த்தோபெடிக் கொடுக்கும், சென்னையும் கொடுக்கும். அப்ப நீங்க என்ன பண்ண, அடுத்து கூகுள் சர்ச்ல அண்டு என்ற ஒரு ஆப்ரேட் கொண்டுறேன், ஆர்த்தோபெடிக் அண்டு சென்னை பிளஸ் சென்னை. அப்ப நாங்க ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது ரிசல்ட் மட்டும் கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி இப்ப அண்டுங்கிறது ஒரு 2 சொற்களை ஒன்றா சேர்க்கிறது. இந்த மாதிரி கூகுள் போன்ற சர்ச் இன்ஜின் என்ன பண்ணும், அதுவே ஒரு பெரிய சாதனை. கோடிக்கணக்கான வெப்சைட்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை வைத்து இதுக்கு ரெலவெண்ட் வெப்சைட் அதை ஆர்டர் பண்ணி இந்த வேர்டு அதிகமா இருக்கக்கூடிய, ரிச்சா இருக்கக்கூடியது, லேட்டஸ்டா அப்டேட் பண்ணது அப்படி லிஸ்ட் பண்ணி கொடுக்குது. அப்ப லைப்ரரியில் நீங்க போய் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை தேடுவதற்கு ஒரு நாள் செலவு பண்றத ஒரு சில வினாடிகள்ல கூகுள் மூலமா நீங்க கிடைக்கும். வெப்சைட்ல அந்த பொருள் இருந்தா, அந்த கண்டென்ட் இருந்தா. அப்படி மாற்றி கொடுத்த புரட்சி கூகுள் பண்ணிருக்கு, சர்ச் என்ஜின் பண்ணிருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, அடுத்தது இந்த வேர்ட்ஸ் மட்டும் இல்ல, அந்த வேர்டுக்கு நடுவுல உள்ள ரிலேஷன்ஷிப். இப்ப நம்ம வேற்றுமை உறுப்புன்னு சொல்றோம், ஐ ஆள்கு இன்னது கண். அப்ப நீங்க இந்த ஒரு எந்திரன் படத்துல வரும் இல்லையா, கம்ப்யூட்டரை போடு இல்ல டிவியை போடுன்னு உடனே போய் டப்புன்னு போட்டு உடைச்சிடும். ஏன்னா போடு என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியாது. அப்போ ஒரு சொல்லுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்க முடியும், அந்த லாங்குவேஜினுடைய அமைப்பையே, கிராமரையே ஓரளவு செயற்கையாக புகுத்த முடியுமானா என்ன ஆகணும், அதே எல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். செயற்கையா புரியாது, ஓரளவு புரிஞ்ச மாதிரி நம்ம கொண்டு ஒரு சிமுலேட் பண்ண முடியும். இதான் ஏஐ. அப்ப இந்த ஏஐ பண்ணக்கூடிய சாதனை நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா மிளச்சி போயிடுவீங்க. ஒரு புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒருத்தர் அந்த புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு 7 நாள் ஆகும், 1 வாரம் ஆகும். அவ்வளவு கண்டென்ட் இருக்கு. அதை எந்த மொழி வேணா இருக்கலாம், எந்த மொழி எந்த மொழிக்கு வேணுமானாலும் அது ஏஐல கொடுத்தோம்னா சில நிமிடங்கள்ல கொடுக்குது. 7 நாட்கள் ஒரு வேலை செய்ய வேண்டிய வேலையை 2-3 நிமிஷத்துல கொடுத்துருது, டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருது. அப்ப நீங்க எடுத்து படிச்சு பார்த்து உடனே அதை பயன்படுத்த முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நீ கொஞ்சம் புரட்டி படிச்சு பார்த்து நடுவில் கொஞ்சம் சேஞ்ச் எல்லாம் பண்ணீங்கன்னா few hours ஜுனூன் தமிழ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் மாத்தி. அப்ப 7 நாள் செய்யக்கூடிய வேலையை இந்த ஏஐ ஒரு 2 நிமிஷத்துல செஞ்சாலும் கூட 2-3 மணி நேரம் செலவு பண்ணா சரி பண்ண முடியும். அப்ப எவ்வளவு ஒர்க் ஃபோர்ஸ் மிச்சமாகுது பாருங்க. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இதே போல ஏஐ கால் பதிக்காத இடமே கிடையாது, எல்லா இடங்களும் சரி. அது இமேஜ் ப்ராசஸிங்கா இருக்கலாம், அல்லது ஒரு வீடியோ எடிட்டிங்கா இருக்கலாம், வாய்ஸ் ரெகக்னிஷன், எல்லாத்துலயும். அப்போ ஒரு பெரிய புரட்சி பண்ணி இந்த உலகத்தையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏஐன்னு அடுத்த மாற்றங்களை செய்ய போகுது. உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒருத்தர் ஒரு டேட்டா பேஸ், ஆதார்ல ஒரு டேட்டா பேஸ் இருக்கும், ஒரு கிரைம் டேட்டா பேஸ் தனியா இருக்கும் கவர்மெண்ட்ல, அவர் ஐடி வேற மாதிரி இருக்கும், எல்லாம் ஒண்ணுக்கு ரிலேட்டட் கிடையாது. ஒண்ணுக்கு ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம் முடியவே முடியாது. ஆனா ஏஐ மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும்னா, வருங்காலத்துல வரக்கூடிய சாத்தியம் இருக்கு. எல்லாம் இன்டெகிரேட் ஆயிடும். ஒருத்தரை பத்தி ஒரு ஆதாரம் கிடைச்சா போதும், அவரை பத்தி A to Z லைஃப் ஸ்கெட்ச் முழுக்கே வந்துடும். இது ஏஐ பண்ண முடியும். அப்போ எனார்மஸ் டேட்டா பேஸை படித்து அதை இன்டர்பிரேட் பண்ணி, கன்சால்டேட் பண்ணி, காம்ப்ரிஹெண்ட் பண்ணி இத்தனை ஏஐ செய்யக்கூடியது. இன்னைக்கு பாருங்க, இந்த ஏஐ இது மூலம் ஒரு அருமையான செய்தி ஒன்று படித்தேன். நம்ம நாட்டில் சுசுதர் காலத்துல ஆரம்பித்து ஏராளமான ஆயுர்வேதிக் டெக்ஸ்ட் அப்படி லட்சக்கணக்கில் இருக்கு. அந்த ஆயுர்வேத இலக்கியங்கள் அத்தனையுமே மொழிபெயர்த்து அது ஏஐ மூலமாக நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது அப்படியே கொட்டும் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஆகவே இந்த ஏஐ பெரிய பெரிய புரட்சிகளை செய்ய போகிறது. அப்படிப்பட்ட புரட்சிக்கான அந்த முன்னெடுப்பை முதல்ல நாம போய் லீடரா முன்னால வரணும். அதற்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் நம்முடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணியிருக்கிறது. ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. இப்பயே உள்ள வந்தாச்சு, ஏஐ வரும்போதே உள்ள வந்தாச்சு. அதுக்கான சரியான இடம் இந்தியா தான். ஏஐல யாரெல்லாம் பிஸ்தான்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்களே இந்தியா. அதனால அப்படி இந்தியா வளர்ந்துட்டு அவங்களுக்கு பொறுக்காதே. ஒண்ணு அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நிச்சயமாக ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதையும் தடுக்க பார்க்கிறது காங்கிரஸ். ஏஐ மூலமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நாட்டுக்கு வந்தா நாட்டுக்கு நல்லா நடந்துடக்கூடாது. அப்ப காங்கிரஸ் கட்சி அரசியல் கொள்கையை விமர்சிக்கக்கூடிய, அந்த கொள்கை ரீதியான அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய எதிர்கட்சியாக இல்லாமல், இந்த நாட்டுக்கு நல்லது நடந்தால் இருக்கக்கூடிய கட்சியாக, எதிரிகளுடைய கூடாரத்திலிருந்து பேசக்கூடிய கட்சியாக மாறிவிட்டதா என்று நாம பலமுறை கேட்டிருக்கோம். அதை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இந்த செயல் நடந்திருக்கிறது. நாட்டு மக்கள் இவங்க மோடியை சிறுமைப்படுத்துவது போல நடந்திருக்காங்க. இப்போ பாண்டிச்சேரியில கூட சம்பவம் நடந்திருக்கு, செய்தி வரதுக்கு முன்னால் பார்த்தோம். அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு கல்லடிச்செல்லாம் தாக்கியிருக்காங்க, மோடியுடைய குடும்பாவியை எரிச்சிருக்காங்க. அதனால
இவர்கள் மோடியை அவமானப்படுத்துவாக நினைத்துக் கொண்டு தங்களை தானே தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உலக அரங்கில் பாரத நாட்டுக்கு தலைக்குனியை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இது தலைகுனியை காங்கிரஸ் கட்சிக்கு தானே தவிர நாட்டுக்கு கிடையாது, மோடிக்கு கிடையாது. இன்னொரு உயர்ந்து கூட இருக்கிறார். இதை காங்கிரஸ் கட்சி புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து தவறான முன்னுதாரணங்களே, ஒரு ஒர்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் அதை சிட்டைட் பண்ணிட்டு இருக்கார் ராகுல் காந்தி. அதை பார்லிமெண்ட்ல பிரதமரை போய் தாக்குவதற்காக திட்டமிட்ட திட்டமா இருக்கலாம், சபாநாயகரை போய் முற்றுகையிட்டதா இருக்கலாம், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் வாய்க்கு வந்தபடி வசப்பாடுறது, சுப்ரீம் கோர்ட்டோ எலெக்ஷன் கமிஷனையோ ஆதாரம் இல்லாம போய் சொல்றது, இப்படிலாம் ஒரு ராங் டெம்ப்ளேட்ஸ் செட்டிங். அதுல இது ஒன்னா வந்திருக்கிறது. அதனால காங்கிரஸ் கட்சி சுய பரிசோதனை செய்து ராகுல் காந்தியை தூக்கி எறிய தயாரா இருக்கணும். இல்லாவிட்டால் காங்கிரஸ் கட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். அது நடந்தே தீரும். மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டுக்கு நல்லது நடந்து கொண்டிருக்கிறது. ஏஐ உண்மையிலே பெரிய பெரிய வரப்பிரசாதமா வரப்போகிறது. அதனால இதை முன்னெடுத்த பிரதமருக்கு வாழ்த்துக்கள். காங்கிரஸ் கட்சி தன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம் வந்திருக்கிறது. செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும்.